இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, காணாததை நம்புங்க. காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்லன்னு ஏசப்பா சொல்கிறார். நாங்கள் ஏசப்பாவை கண்டதில்லை, ஆனால் அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் கண்டதில்லை, ஆனால் அதை சுதந்திரத்து கொள்ளணுமென்று விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் காணாததை நம்பணும், காண்கிறத நம்பக்கூடாது. நாங்கள் என்ன நினைப்போம்னா, எங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதில் இருந்து தான் ஏசப்பா எங்களுக்கு செய்வார், இதில் இருந்தால் நம்ம செய்ய வல்லமை உள்ளவர்னு நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை பார்ப்போம். ஆனால் ஏசப்பா இருக்கிறத செய்கிறவர் இல்லை, இல்லாததையும் உருவாக்கி எங்களுக்கு தாரவரைத்தான் இருக்கிறார். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுமெண்டா, மழை வர்றதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்குது, வானம் கருத்திருக்கு, மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நாங்கள் நம்புறது நம்பிக்கை அல்ல. வெயில் சுட்டு எரிக்கைக்குமே நாங்கள் மழை வருமென்று உறுதியாக விசுவாசி நம்பினோம்னா மழை வரும். அப்படி ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கணும். காணாததை நாங்கள் நம்பணும். எல்லா சந்தர்ப்பங்களையும் உலக காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நாங்கள் காணாததை நாங்கள் விசுவாசிக்கணும். ஏன்னா காணாததை நாங்கள் நம்பினா அது வாரத்துக்கு நாங்கள் பொறுமையோட காத்திருப்போம். அந்த பொறுமை இன்னும் விசுவாசத்தை அதிகரிக்கும், இன்னும் ஆண்டவரை தேடும், நிறைய விஷயங்கள் ஆண்டவரோட இன்னும் ஒருமித்து இருக்கிறதுக்கான நிறைய காரியங்களை அந்த காணாததை நாங்கள் நம்பும்போது எங்களோட வாழ்க்கையில் ஏசப்பாவோட நாங்கள் இன்னுமாய் ஒன்றித்து அவரோட இன்னுமாய் நாங்கள் கூட அவரை தேடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அநேகமாக இருக்குது. அப்போ நாங்கள் காணாததை நம்புவோம். ஏசப்பா இன்றைக்கி சொல்கிற இந்த வார்த்தையை, காணாததை நாங்கள் உறுதியாக நம்புவோம். ஹாவ் அ நைஸ் டே.